قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من ولد يكون علي وبالا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். விழா தலைவர், மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய இல்யாஸ் ரியாசி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கிற மாவட்ட ஜமாத்துல் உலமா மற்றும் தென்காசி வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்ந்த ஆலிம் உலமா பெருமக்கள், சமுதாய பிரமுகர்கள், இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், மிகச் சிறப்பாக ஒரு நாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமாவினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், பரக்காத்தும். எதிர்கால சந்ததியின் நிகழ்கால சூழல் என்று காலத்தால் கருத்திலே கொள்ள வேண்டிய, குறிப்பாக அடுத்த தலைமுறையின் செவிகளுக்கு சென்று போய் சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல தலைப்பில் ஒரு குறுகிய நேரத்தில் உங்களோடு சில செய்திகளை மாத்திரம் உங்கள் செவிகளுக்கு தந்து விடைபெற ஆசிக்கிறேன். அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, 40 வயது வந்துவிட்டால் சந்ததியை குறித்த கவலையும் சந்ததிகளை குறித்த சிந்தனைகளும் ஒரு மனிதனை தொற்றிக்கொள்ளும் என்பது குர்ஆன் நேரடியாகவும் சில இடங்களில் மறைமுகமாகவும் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்த சந்ததியை பற்றிய கவலை எப்போதும் எல்லாருக்கும் உண்டு என்றாலும் 40 வயசான உடனே நம்ம சந்ததி என்ன ஆகுங்கிற கவலை எல்லாத்துக்கும் வந்துருமாமா. அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஹத்தா இதா பலக 40 சனா, 40 வயசு வந்துருச்சுன்னா துஆ செய்ய துவங்குவார்கள் என்று துஆக்களை வரிசைப்படுத்துகிறான் குர்ஆனில். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதீன்னு சொல்லிட்டு அந்த துஆ இப்படி முடிகிறது, அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். 40 வயதாகிற போது துஆ செய்கிறான். என்ன துஆ? அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, என் சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்கிறான். சந்ததியை சீராக்கி கொடுக்க சொல்லி பிரார்த்தித்த பெருமக்கள் நிறைய பேர் குர்ஆனிலே அந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது. நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 28 இடத்தில் சுமார் திருக்குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லி அல்லாஹ் புகழுகிறான். 28 இடமும் அந்த வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா? மக்கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒருபோதும் இணை வைப்பவர் அல்ல. மக்கான மினல் முஷ்ரிகீன் என்று இப்ராஹிமுக்கு சொல்லது 28 இடம். பல்வேறு இடங்களில் மக்கான மினல் முஷ்ரிகீனுடைய இன்னொரு பரிணாமத்தை சொல்லுகிறான், ஹனீஃபம் முஸ்லிமா. ஹனீஃபா என்றால் பியூர் முஸ்லிம் என்று பொருள். பியூர் முஸ்லிம், பரிசுத்த முஸ்லிம், எந்த பக்கமும் சாயாமல் உறுதியான தௌஹீதில் நிலைத்திருந்த ஒரு பெருமகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சந்ததியாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து கொண்டு போய் கஅபத்துல்லாவிலே நிற்க வைத்துவிட்டு அவர்கள் கேட்கிற துஆ குர்ஆனிலே இடம்பெறுகிறது, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னம். இணை வைக்கவே மாட்டாரு. அவர் பியூர் முஸ்லிம்னு சொல்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? என்னையும் என் மகனையும் விக்கிரக வழிபாடுகளிலிருந்து யா அல்லாஹ் நீ தவிர்த்து வை, நீ காப்பாற்றி கொடுன்னு கேட்கிறாங்க. இணை வைப்பின் பாசமே இல்லாத நபர்கள் கூட சந்ததியை குறித்த கவலை வந்திருக்கிறது. அந்த பியூர் முஸ்லிமுக்கே வந்திருக்கிறது என்றால் சாமானியர்களாகிய நாமெல்லாம் எம்மாத்திரம்? இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இறை அடியார்கள், நேசர்கள், ஆன்மீக பாட்டையின் பெருமக்கள் கேட்ட துஆ நமக்கு தெரியும். ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். எங்கள் மனைவிமார்கள், எங்கள் சந்ததிகள் கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை. கண்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும்? அவன் மார்க்க நெறிப்படி வாழுகிற போது கிடைக்கும். சந்ததி சரியாக பயணிக்கிற போது கிடைக்கும். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகிற போது கண்குளிர்ச்சி வரும். நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அதே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல், ஒமின் ذُرِّيَّتِي ரபிஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي. நான் தொழுதால் அல்ல, என் தொழுகை அல்ல, என் சந்ததியும் தொழுக வேண்டும். சந்ததியை குறித்த கவலை நிரம்பி வழிந்த நபிமார்களின் நல்லோர்களின் சொற்கள் எல்லாம் திருக்குர்ஆன்ல இருக்கு. ஒருத்தர் போனதுக்கு பின்னாடி அவர் சந்ததி நினைச்சா சரியில்லைன்னா குடும்ப மானத்தை பூரா கப்பலேத்திரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஒரு துஆ இருக்கிறது. என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கபுலல் மஷீப். நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும். நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்திடுகிற மனைவியை விட்டும். வலதின் யகூனு அலைய வபாலா. எனக்கு முசீபத்தாய் அமைந்து விடுகிற பிள்ளைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஓரளவு நமக்கே புரியுது. நரை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நரையோட தான் சுத்துறாங்க. ஆமா, நாமளா வெளியே சொல்லிக்கிறோம் இளநரை, அது சின்ன வயசுல வருதுன்னு. ஆனா நரைக்கு வீட்டில் இருக்கிற அவர்களும் ஒரு காரணம். சரி, அடுத்த வரிதான் கவனத்திற்குரியது. என்னன்னா, வலதின் யகூனு அலைய வபாலா, எனக்கு முசீபத்தாய் அமைத்து விடுகிற குழந்தையை விட்டும்.
நான் சந்ததியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார்கள். வாழ்வாக்கு வாழ்ந்த குடும்பத்தை, புகழோடு வாழ்ந்த பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்க அடுத்த சந்ததியின் சில மனிதர்கள் போதும் அந்த பெருமை முழுக்க கெட்டுவிடும். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு இருக்கிற சந்ததியிடம், நாளைய தலைமுறை, ஆனால் இன்றைக்கே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறைக்கு அழுத்தமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும். குறிப்பாக 3 செய்திகள் இந்த தலைமுறைக்கு அழுத்தமாய் குர்ஆன் சொல்லுகிற செய்திகள் பதிய வைக்க வேண்டும். 1வது செய்தி, நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம், நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் உலகத்தில் எல்லா சமயங்களை விட இது சிறந்தது. காரணம், இதை கண்டுபிடித்தது நாம் அல்ல. இஸ்லாமை கண்டுபிடித்தது மனிதன் அல்ல. இஸ்லாமை கண்டுபிடித்தது இசங்களை சொன்னவர்கள் போல் கம்யூனிசமோ கேபிட்டலிசமோ இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. இஸ்லாம் ரப்பால் தோற்றுவிக்கப்பட்டது. இஸ்லாமை ஏற்படுத்தியவன், இஸ்லாமிய விதிகளை நிர்ணயித்தவன், அதன் சட்ட விதிகளை குறிப்பிட்டவன் ரப்புல் ஆலமீன். ஆக உயர்ந்த மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதை அடுத்த தலைமுறைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும். இது 1. 2வது செய்தி, நம்முடைய பாடம் கைருல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் யாருடைய வழிகாட்டுதலையும் விட எபெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பது போல் உலகத்தில் எந்த வழிகாட்டியும் இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே 10,000 ஆண்டுகளாக தோன்றிய நான் நபிமார்கள் உட்பட சொல்லுகிறேன், யாரும் பெருமானாரை போல இல்லை. அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போல் எந்த வழிகாட்டலும் இல்லை. எனவே ஆகச் சிறந்த மார்க்கம் நம்முடையது. ஆகச் சிறந்த அகிலத்தின் சிறந்த தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி. 3வது செய்தி, அடுத்த தலைமுறைக்கு அழுத்தமாய் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த மார்க்கத்தில் எவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அது மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்வை சிறக்க வைக்கும், செழிக்க வைக்கும். இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அது சூதுவோ வட்டியோ மதுவோ லஞ்சமோ திருட்டோ கொலையோ கொள்ளையோ என்னவாக இருந்தாலும் இந்த மார்க்கம் தடுத்ததெல்லாம் ஆக அசிங்கமானவை. எந்த விளைவையும் கெட்ட தீய முடிவுகளையும் அது ஏற்படுத்தும். இது அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். காலப்போக்கிலே இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்ட போதை உள்ளிட்ட ஏராளமான விஷயங்கள் ஓரளவு சாதாரணமாக ஆக்கப்படுவதும், மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஹலாலான விஷயங்களில் ஒரு அசட்டையும் பாராமுகமும் இந்த தலைமுறையிடத்தில் இருக்கிறது. அதை அழுத்தமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு. அன்பான பெருமக்களே, அடுத்த தலைமுறைக்கு நீங்க காசு கொடுக்கறீங்களா, சொத்து கொடுக்கறீங்களா, என்னென்ன கல்வி எல்லாம் கொடுத்தீங்க, அவர் எத்தனை பட்டம் வாங்கினாரு, என்ன சம்பாத்தியம் வரும், எல்லாத்தையும் தாண்டி தலைமுறைக்கு தீன் தர வேண்டும், மார்க்க பற்று தர வேண்டும். நாம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய படிக்கிறார்கள், பொருளாதார பலம் உயர்ந்திருக்கிறது, எல்லார் கையிலேயும் முன்பிருந்ததை விட காசு இருக்கிறது. படிக்காத வீடுகளிலே கூட இப்போது புதிய தலைமுறை படிக்க முன் வந்திருக்கிறது, பட்டதாரிகள் வந்திருக்கிறார்கள். மார்க்கத்தை தருவதில் நாம் தோற்றுவிட்டோமோ என்கிற ஐயம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தர வேண்டிய முதல் முக்கியமான அம்சம் மார்க்கம் தர வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு வார்த்தை அவர்களின் வாழ்விலும் வாக்கிலும் வழிநெடுக அதை வழிமொழிந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், பொண்ணு இருக்கு, நல்ல மாப்பிள்ளை வேணும். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அளவுகோல் என்ன தெரியுமா? மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு. யார்கிட்ட மார்க்க பற்றும் குணமும் இருக்குதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு.
கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்கான்னு பாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கம் இருக்க வேண்டும், மார்க்க பற்று இருக்க வேண்டும், மார்க்க தொடர்பு இருக்க வேண்டும். ரெண்டாவது நற்குணம் இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். இது நல்ல மாப்பிள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது. சரி, எங்க வீட்டுல நல்ல பையன் இருக்கான், மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் அதே அளவுகோல். நீங்கள் எல்லாம் அடிக்கடி நானும் நீங்களும் கல்யாண சபைகளில் கேட்கிற ஹதீஸ் அது. ஃபர்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கம் உள்ளவளை மணந்துகொள். அழகு, அந்தஸ்து, பாரம்பரியம், குடும்ப பெருமை, என்னென்னவோ காரணங்களுக்காக அவள் மணமுடிக்கப்படலாம். நீ கல்யாணம் பண்ண வேண்டியது ஃபர்ஃபர் பிதாத்தித்தீன். ஒரு மாப்பிள்ளை தேர்வின் போது தீன் வேண்டுமாம், ஒரு பெண் தேர்வின் போது தீன் வேண்டுமாம். மாப்பிள்ளை வயதிலே தீனோடு இருக்க வேண்டுமானால் அது முன்னாலிருந்தே அது உருவாக்கப்பட வேண்டும். எனவேதான் இந்த தலைமுறைக்கு நீங்கள் எதை தருவதை விடவும் தீனை தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நம்ம நினைச்சா தர முடியும். எந்த குழந்தையும் எந்த சந்ததியும் நாம உருவாக்குற மாதிரி தான். என் குழந்தை நல்லா படிக்கணும், ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வர முடியும். என் குழந்தை நல்ல தைரியமா இருக்கணும், கொண்டு வர முடியும். என் குழந்தை வீரமா இருக்கணும், கொண்டு வர முடியும். ஒரு சிற்பி சிலை செய்வது போலத்தான் நம் கையில தரப்பட்டிருக்கிற அடுத்த தலைமுறை. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அம்மா அத்தா ரெண்டு பேத்துக்குமே ஆசை என்ன தெரியுமா? அவங்க உம்மா வாப்பாக்கு யாருக்கும் பயப்படாம நம்ம குழந்தைய வளர்க்கணும். பிறந்த உன்ன கொண்டு வந்து வச்சது ரசூலுல்லாஹ் மடியில. உங்களுக்கு தெரியும் அவங்க வாப்பா உம்மா யாரு தெரியுமா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகளாரின் வலதுகரம். அவங்க தான் தகப்பனார். தாயார் யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். ஆயிஷா அம்மாவுக்கு 10 வருஷம் மூத்தவங்க. அழகான தம்பதி அஸ்மா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அப்துல்லா. புருஷனும் பொண்டாட்டியும் மனைவியும் கணவனும் என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட பயம் இல்லாத ஒரு குழந்தையா என் குழந்தை வளரணும். காலையில ஃபஜ்ருக்கு முன்னாடியே 4 மணிக்கெல்லாம் அந்த காலத்துல பெண்கள் சுய தேவையை நிறைவேற்ற காடுகளுக்கு செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் 4 மணிக்கே காலையில ஃபஜ்ருக்கு முன்னாடி இந்த குழந்தையும் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஓரமா இருட்டுல காட்டு பகுதியில நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு அவர்கள் திரும்பி வருவார்கள். நிறைய பேரு அஸ்மா அம்மாட்ட கேட்டாங்க, ஏங்கம்மா பச்சை குழந்தைய கொண்டு போய் இப்படி நடுக்காட்டுல இருட்டுல நிக்க வைக்கிறையே, அந்த குழந்தைய ஏன் தூக்கணும்? பயந்துக்குமல்லன்னு. எந்த காலத்திலையும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பண்றேன். எப்போ 3 வயசு 4 வயசுலயே அவன் பயப்படக்கூடாதுன்னு தான் அப்படி பண்றேன்னாங்க. அவங்க அம்மாவாவது பரவாயில்ல, அவங்க அத்தா அதை விட போர்ல உப்பு மூட்டை தூக்கிட்டு தான் போர் செஞ்சிருக்காரு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில வாளு, உப்பு மூட்டையில அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு போர் கடைசி வரைக்கும் உள்ள போவார். எல்லாருக்கும் பதப்பதைக்கும். ஏன்னா யாரு வெட்டினாலும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவின் கழுத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலை தான் போகும். அதுலயும் உங்களுக்கு போர் வரலாறுகள் படிச்சா தெரியும், எதிர்படையில பூந்து லாஸ்ட் வரையும் போயிட்டு வர்றது பெரும்பாலும் 2 பேர் தான். ஒன்னு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எண்டு வரையும் போவாங்க, இன்னொன்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்மள சில பேர் கபடி கபடி கபடின்னு இப்படி திரும்பி வந்துருவான், அந்த கோட்டுக்கு கூட போக மாட்டான். பார்த்திருக்கீங்கல்ல, சில பேர் தான் துடிவா என்ன பண்ணுவான்னா லாஸ்ட் கோடு வரையும் போய் ஒரு ரவுண்ட் அலசி விட்டுட்டு கைக்கு சிக்காம வெளியே வர்றது உண்மையான கபடி வீரர்கள். லாஸ்ட் வரை போறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தோல்ல குழந்தை. போர் செய்யறவங்களுக்கு எல்லாம் பதறுது, வெட்டனா தலை குழந்தை தலை போயிடும். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த யுத்தத்தை பார்த்தும் என் பையன் பயப்படக்கூடாது. போய் அப்படியெல்லாம் போர் செஞ்சோம். உண்மையாலுமே அப்படிதான் வந்தார். அவருக்கு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் சிறுவரா விளையாண்டு இருந்தார் ரோட்ல. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அப்ப அவங்க கலீஃபா பார்த்த உடனே எல்லா பையனும் ஓடிட்டான்.
கூட இருந்த பசங்க பூரா ஓடிட்டாங்க. இவர் மட்டும் அப்படி நின்னார். உமருல்லான்னு வர்றாங்க. உமருல்லானுக்கே சிரிப்பு. இவன் தைரியமா அவன் மட்டும் நிக்கிறான் பாரு. எல்லாரும் ஓடி போயிட்டு உமர் பார்த்த உடனே எல்லாரும் ஓடியாச்சா. வந்த உடனே சிரிப்பை மறைச்சுக்கிட்டு கொஞ்சம் மிரட்டுற துணியிலேயே கேட்டாங்க அப்துல்லா பின் ஜுபைர்ட்ட, ஆமா எல்லாரும் ஓடினாங்கல்ல, நீ மட்டும் இங்கேயே நிக்கிற அப்படின்னாங்க. அப்துல்லா பின் ஜுபைர்லான்னு பதில் சொன்னாங்க. 2 வரி அழகான பதில். லம் யகுனி தரீகு ضيقன் வலஸ்து முஜ்ரிமன். ரோடு ஒன்னும் குறுகலா இல்ல நான் ஒதுங்கி ஓடுறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோடு விசாலமா இருக்கு, நீங்க அப்படி போங்க, நான் இப்படி நிக்கிறேன்னு அர்த்தம். அடுத்த வரி சொன்னாங்க லஸ்து முஜ்ரிமன்னா என்ன அர்த்தம்னா, உங்களை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு நான் குற்றவாளி இல்ல. குற்றவாளியா இருந்தா உமரை பார்த்த உடனே ஓடிடுவாங்க. நான் முஜ்ரிம் அல்ல, நான் குற்றவாளி இல்லை, எனவே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சரி கொஞ்சம் நகரலான்னா பாதை ஒண்ணு அவ்வளவு குறுகலா இல்ல, விசாலமான பாதை. உமர்லான்னு சொல்லுவாங்க. ஜுபைர் மகன் அப்படித்தான் பேசுவாரு. என்னன்னா வளர்ப்பும் வார்ப்பும் அப்படி. என்னுடைய மகன் சின்ன வயசிலிருந்து இப்படித்தான் வரணும், தீர்க்கமாக முடிவெடுத்து எந்த திசையோ அந்த திசையை நோக்கி குழந்தையை செலுத்தினால் நிச்சயமாக அது அப்படித்தான் வளரும். என் மகன் கல்வியில் மேம்பட வேண்டும், என் மகன் சமூக சேவையில் மேம்பட வேண்டும், என் மகன் அவையத்து முந்தி இருக்க வேண்டும், பெரியவர்களால் பாராட்டப்பட வேண்டும். இது எல்லாமே இன்றைக்கு இருக்கிற தலைமுறையிடத்தில் நாம ஒரு சேலஞ்ச் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள். ஆனா நாளைய தலைமுறையினுடைய இன்றைய எப்படி இருக்கிறாங்கன்னு யோசிச்சாவே கஷ்டமா இருக்கு. பெரிய சவால். இன்னைக்கு பசங்களை பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறதுங்கிறது பெரிய சவால். அதாவது மது குடிக்கிறானா, கஞ்சா குடிக்கிறானா, லவ் பண்றானா, சினிமாவுக்கு போறானா, இதெல்லாம் தாண்டி டோட்டலாக அடுத்த தலைமுறை அத்தனை பேரும் ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கான். என்ன தெரியுமா? ஆன்லைன் அடிமைகளா இருக்கிறான். அடுத்த சந்ததி மட்டுமல்ல, நம்மளும் தான். மௌத்தா போற மாதிரி இருக்காரு. நாளைக்கு ராத்திரி 12 வரையும் என்னமோ இப்படின்ட்டே இருக்கிறார். நடக்கா இல்லையா? ஒண்ணு வேண்டாம், நாளைய தலைமுறை எப்படி இருக்கு அப்படிங்கறத பேசுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? எங்க வீட்டுல ராத்திரி 10 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவோம். கரெக்டா காலையில சுபுக்கு எல்லாரும் எந்திரிச்சிருவோம். அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குன்னா நானும் மாட்டிக்குவேன், நீங்களும் மாட்டிக்குவீங்க. யாரும் கையை தூக்க முடியாது. 10 மணிக்கு பெட்டுக்கு எல்லாரும் போயிருவோம், எல்லாரும் வஜ்ருக்கு எஞ்சிருவோம். இப்படி சொல்றதுக்கு இன்னைக்கு நம்மள்ட்ட கையை தூக்குன்னா தூக்குறதுக்கு நம்மள்ட்ட ஆள் இல்ல. ஏதோ அல்லாஹ் யாருக்காவது பாக்கியம் கொடுத்திருக்கலாம், 1-2 பேர் இருக்கலாம். 99% இன்னைக்கு நாம இந்த வாழ்க்கையை விட்டு மாறிட்டோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தூங்க போறது 12 மணி 1 மணி. குக்கிராமங்களில் கூட ராத்திரி 12 மணிங்கிறது சாதாரணமாகிவிட்டது. எனவே இரவு நேரம் கழித்து தூங்குவதும் அதிகாலை நேரம் கழித்து விழிப்பதும் என்பது ஒரு பொது முசீபத்தாக ஆகிவிட்ட சூழ்நிலையில் அடுத்த தலைமுறை நினைச்சா கஷ்டமா இருக்கு. அவங்க கையில ஆன்லைன், அந்த ஆன்லைனுக்குள்ள மீடியா, அதுக்குள்ள சோசியல் மீடியா, அதுக்குள்ள பலதும் பலானதும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவனை வளர்த்தெடுக்கிறது பெரிய கஷ்டம். அவனை சொல்லியும் குத்தம் இல்ல, அவன் நல்லா இருந்தாலும் விடமாட்டேங்கிறனோ. அவன் அல்லான்னு மொபைலை வச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கான். டீன் அடிக்குது. என்னடான்னு எடுத்து பார்த்தா, உங்களுக்கு நண்பர்கள் வேண்டுமா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஏண்டா எனக்கு ஃப்ரெண்டு நீ ஏண்டா கொடுக்குற? அவன் அனுப்புறான். அது லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நிறைய ஆப் அனுப்புறான். பெண்களோடு பேச விருப்பமா? நம்ம இங்க 20 வயசுல அந்த மதர்சா இந்த மதர்சா, அந்த பிஏ பிகாம அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் கொடுத்து வச்சா 2 பேர் வந்து கொத்திட்டு போயிடறோ. அவன் அனுப்புறாங்க. தனியாக உணர்கிறீர்களா? இதோ உங்களோடு பேச
எங்களிடம் ஆட்கள் உண்டு. உன்னை யாரு கூப்பிட்டா? பேச்சுவார்த்தைக்கு ஆள் இல்லாம. நான் சொல்றது காலத்தின் பெரிய சவால் இவங்களை வளர்த்து எடுக்கிறது. அவன் நல்ல பையனாவே இருந்துட்டாலும் இன்றைக்கு இருக்கிற ஆன்லைன் விடுற மாதிரி இல்ல. இது என்னமோ இந்த கதை சொல்லுவாங்கல்ல, நிறைய கரடியா என்னமோ இவனும் பிடிச்சுக்கிட்டான் அவனும் பிடிச்சுக்கிட்டான்ட்டு. அந்த மாதிரி இவனும் ஆன்லைனுக்குள்ள, ஆன்லைனும் இவனை பிடித்திருக்கிறது. இவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு இன்றைய காலத்தினுடைய பெரிய சவால். இந்த பிஞ்சு பிசிறு வஞ்சு குஞ்சு வாண்டெல்லாம் வந்து இன்ஸ்டால உட்கார்ந்துருக்கு. பூரா இன்ஸ்டா. 6th படிக்கிறான், 7th படிக்கிறான். நம்ம ஊர்ல பெரிய ஆட்சியார்கள் யாருக்கும் இன்ஸ்டான்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். இன்ஸ்டா அவன் 6வது படிக்கிறான், 7வது படிக்கிறான், என்னென்னமோ போடுறான், என்னென்னமோ இருக்கான். நீங்கெல்லாம் இன்ஸ்டால இல்லையா அப்படின்னா நம்மளை என்னமோ அறியாமை காலம் மாதிரி பாக்குறான். பாவம் பாவம் இப்படி ஆயிட்டாங்களே. ஆன்லைனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற இன்றைய தலைமுறையின் எதிர்காலத்தை நினைக்கிற போது கவலையா இருக்கு. 12 மணி 1 மணி வரை பேசுறாங்க ராத்திரி. என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற திரும்ப திரும்ப கேட்கிறான். அவ என்ன பண்றாளோ தெரியல. ராத்திரி 1 மணிக்கு சரி அவளா பதில் சொல்லுவான்னு பார்த்தா அவளும் திரும்ப இங்க நீ என்ன பண்ற நீ என்ன பண்ற இப்படி என்ன பண்ற என்ன பண்றன்னு ராத்திரி 1 மணி வரை ஓடுது. நீங்க கேளுங்களேன் கூப்பிட்டு, என்னப்பா இப்படி இருக்க. பேசுறது மட்டும்தான், சும்மா நைட் பேசிக்குவோம் அவ்வளவுதான். இதுவரை பார்த்தது கூட இல்லை. நீ முதல்ல பேசுவ, பொதுவாவே முதல்ல பேசிட்டாவே அப்புறம் பார்க்கலான்னு தோணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு பேசுறதுக்கு தான் போனாங்க. பேசின உடனே டாபிக்கை மாத்திட்டாங்க. என்ன தெரியுமா? அரினல்லாஹ ரப்பி அரிணி கை ரப்பி அரிணின்னா என்ன கொஞ்சம் காட்டு பாத்துக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் பேச்சு தான் ஆரம்பிச்சது. பேசின உடனே லவ் ஆயிடுச்சு. நான் சொல்றது மூசாவுக்கும் அல்லாவுக்கும். உடனே என்னன்னா பார்க்கணுங்கிறாங்க. காலலன் தராணி பார்க்கலாம் முடியாது, பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான். லன் தரானின்ட்டான். இன்னைக்கு லன் தராணி மாதிரி எல்லாம் பிள்ளைங்க இல்ல, அதுக்கு ஓப்பனா இருக்கு, ரெடியா இருக்கு பேசுவதற்கு. அடிக்கடி சொல்றது உண்டு, நாமளும் வளர்க்கிறோம். குரான் ஓதி கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி ஆலிமாவாயாச்சு முபல்லிகாவாயிருச்சு. எங்க ஊர்ல அப்படி ஓதி இருக்கு இப்படி ஓதி. தாய்மார்கள்லாம் வந்திருக்காங்க, நான் பார்த்தேன். அந்த பக்கம் நிறைய உட்காந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ராத்திரி 1 மணிக்கு இந்த புள்ள யாருக்கோ சலாம் சொல்லுது. அவன் வாலைக்கும் சலாம்னு பதில் அனுப்புறான். ஏமா ராத்திரி 1 மணிக்கு என்னமா பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியுது? ஆலிமாங்கிறாங்க முபல்லிகாங்கிறாங்க. நீ 1 மணிக்கு என்ன ஆன்லைன்ல பயானா கேட்டுட்டு இருக்கிற? இல்ல ஒரு ராத்திரி 1 மணிக்கு ஏதாவது கிராத்து கேட்டுட்டு இருக்கிறியா? அன்பானவர்களே, இந்த அடிமைத்தனத்திலே சிக்குண்டு இருக்கிற இந்த நிகழ்காலம் அடுத்த தலைமுறைக்கு வருகிற போது எப்படி இருக்குமோ என்கிற பெரிய பயம். சர்வசாதாரணமா 1 மணி 2 மணிக்கு முடிக்கிறான். நீங்க நினைக்க கூடாது முடிக்கிறான்னு. மொபைல் மவுத்தா போயிரும். மொபைல் என்ன விட்டுடாப்பான்னு சொல்லி அது செத்து போயிரும். சார்ஜ் போய் அல்லது இவன் அந்த போட்டிருக்கிற அந்த ஜிபி கிபி எல்லாம் தீந்து போய் என்ன ஆளை விட்டா போதுன்னு அது மவுத்தானோன்னு இவனும் அதை போட்டு படுத்துருவான். 1 மணி 2 மணி. சஹீஹுல் புகாரில ஹதீஸ் இருக்கு, நைட்டு விழிப்பது தடை என்பதை பற்றிய பாடம். அப்படி ஒரு பாடம் இருக்கு. இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸ பதிவு செய்வாங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுல் ஹதீத் யக்ரஹுன் நௌம கப்லல் இஷாஇ வல் ஹதீத பஅதல் இஷா. இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை நாயகம் வெறுத்தார்கள். இஷாவுக்கு பின்னால் பேசுவதை அரட்டை அடிப்பதை நாயகம் வெறுத்தார்கள். இஷாவுக்கு முன்னாடி தூங்குறது வேணாம், தொழுதுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு. அப்படின்னா அவங்க எல்லாம் 7:30 7:45 தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரியுது. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. இஷாவுக்கு பிறகு பேசுவதை தடுத்தார்கள். இன்னைக்கு இஷாவுக்கு பிறகு இதை தூக்கினா நாம பேசுறோம். எங்க தெரியுமா? வெறும் ஃப்ரெண்ட் அல்ல, உள்ளூர் அல்ல, மாவட்டம் அல்ல, உலக அளவுல பேசுறான். ராத்திரி 1 மணிக்கு பிலிப்பைன்ஸ்ல உள்ள புள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறான். அகில உலக அளவில் இன்னைக்கு ஒரு குளோபல் வில்லேஜாக உலகம் ஒரு கிராமமாக சுருங்கிவிட்ட சூழ்நிலையில்
இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலம் மிக மோசமான ஒரு அடுத்த சந்ததியை குறித்த பயம், இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பயம் வந்திருக்கிறது. அடுத்த தலைமுறையை குறித்த கவலைகளில் இங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க, பெண்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. அன்பானவர்களே, ஆதமுடைய மக்களில் நம்மை தவிர யாருக்கும் வெட்கத்தை எல்லாம் வைக்கல. ஆடு மாடுக்கெல்லாம் வெட்கம் இல்லை, உயிரினங்கள்ல வெட்கத்தை வைக்கல. ஆனாலும் வெட்கத்தோடு சில பிராணிகள் இருக்கிறது. ஒரு ஆடு தெருவில் ஒண்ணுக்கு போகும், ஒரு மாடு குப்பை தொட்டியில படுத்துக்கும். ஏதாவது ஒரு மிருகம் இன்னொருத்தன் சக மிருகத்தோடு பப்ளிக்கிலேயே சேர்ந்து கொள்ளும். மனிதனுக்கு இது எல்லாமே செய்ய முடியாது. இவனுக்கு மட்டும்தான் வெட்கம். அந்த வெட்கம் பெண்களுக்கு ரொம்ப தேவையான வெட்கம். இன்னைக்கு காலப்போக்கில் அது எடுபட்டு போய்விட்டது. அடுத்த தலைமுறையினுடைய பெரிய கவலை அது. பெண்கள்கிட்ட முதல்ல எல்லாம் பேச முடியாது அவ்வளவு சீக்கிரம், பெண்கள்கிட்ட பழக முடியாது அவ்வளவு சீக்கிரம். கொஞ்ச நேரம் அந்த பெண்ணினுடைய கண்ணும் நமது கண்ணும் சந்திக்க முடியாது. இது எல்லாமே ஒரு காலம் முன்னாடி, லாங் ஏகோ. இன்னைக்கு அப்படி இல்லை. பேச்சில வெட்கம் இல்லை, பார்வையில வெட்கம் இல்லை, பழகுவதில வெட்கம் இல்லை, பயணிப்பதில வெட்கம் இல்லை, கலந்துரவாடுவதில வெட்கம் இல்லை. எல்லா வெட்கமும் போயிருச்சு. எனக்கு மாப்பிள்ளை இப்படி வேணும்னு 40 கண்டிஷன் போட்டு பேசுதே பொண்ணு. எந்த காலத்துல நம்ம வீட்டுல பேசினாங்க அப்படி? எனக்கு வரப்போற புருஷனை இந்த மாதிரி நீ பண்ணி கொடுன்னு சொல்லி எந்த வீட்டில் பேசினாங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமணம் சம்பந்தமான பாடத்துல இஸ்திதான் இந்த மன பெண்ணிட்ட அனுமதி வாங்குவோம் இல்லையா, இந்த மாப்பிள்ளைய உனக்கு கட்டி வைக்கிறோம் சம்மதிக்கிறீங்களான்னு. அதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்வாங்க, இல்ல பிரபலமா தெரிஞ்ச ஹதீஸ் தான். என்னன்னா, கன்னி பெண்ணிடத்திலே கல்யாண அனுமதி கேட்கிற போது அவ வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அமைதியா இருந்தா போதும். இதுக்கு தனியா தலைப்பு போடுறாங்க இமாம் புகாரி, இத்னுஹா சுமாத்துஹா, அந்த பெண் மௌனமாக இருப்பதே அனுமதியாகும். ஆனால் ஏற்கனவே வாழ்ந்து திருமணமாகி விதவையாகவோ விவாகரத்து பெற்றவளாகவோ இருந்தால் அந்த பெண்ணு வாயை திறந்து சொல்லணும், சரி நான் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். கன்னி பெண்களுடைய மௌனத்தை அனுமதியாக இந்த மார்க்கம் எடுப்பதற்கு என்ன காரணம்னா, அவ்வளவு சீக்கிரமா கல்யாண விஷயத்தை கன்னி பெண்கள் பேச மாட்டாங்க. இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். இதுக்காக கொண்டு வந்தது அந்த ஹதீஸ். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, 40 கண்டிஷன் அந்த புள்ள பேசுது. அவர் இப்படி இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும். அந்த புள்ள சொல்றதையெல்லாம் பார்த்தா பெத்தெல்லாம் கொடுக்க முடியாது, செஞ்சுதான் கொடுக்கணும். ஆமாங்க, மாப்பிள்ளைக்கு போடுற கண்டிஷன் அதுக்கெல்லாம் தனியா ப்ரோக்ராம் இருக்கு தெரியுமில்ல, கல்யாண மாலை மாதிரி. அவன் உட்காந்து இவங்க கேட்கிறபடி பொண்ணு ரெடி பண்ணி கொடுக்கறக்கும், அந்த பொண்ணுக்கு கேட்கிற மாதிரி மாப்பிள்ளை ரெடி பண்ணி கொடுக்கறக்கும். அன்பானவர்களே, வெட்கம் எடுபட்டு போய்விடுகிற அடுத்த தலைமுறை குறித்த கவலை இன்னைக்கு இருக்கிற பெரிய கவலை. சரி, ஏதாவது தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்றால் ஒரு தீர்வும் இல்ல. மார்க்கத்தை செழுமையாக நான் துவக்கத்தில் சொன்னது போல் அதை தர வேண்டும். என்ன கண்டுபிடிப்பு வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் சமாச்சாரங்களை விடவெல்லாம் மோசமாக கூட இனிவரும் காலங்களில் கண்டுபிடிப்புகளும் நவீன கருவிகளும் வரலாம். வந்தாலும் கூட பிள்ளைகள் கெட்டு போகாத அளவுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பையனோ புள்ளையோ ஏதாவது ஒரு தவறு செய்கிற போது அந்த தவறை கண்டுக்காம இருக்கான் பத்தியா குடும்ப தலைவன், அவன் சாபத்திற்குரியவன். ஒரு ஹதீஸ் வருது, சலாசுன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமத்தி வலா யுகல்லிமுஹும். 3 பேர் இருக்காங்க, அல்லாஹ் மறுமையில பேச மாட்டான், அல்லாஹ் அருள் கொண்டு அவர்களை பார்க்க மாட்டான்னு வருது. யாரு 3 பேர் தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் அல் ஆக், பெற்றோரை நோவினை செய்பவன், பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன். அவன் முதல் 1வது. 2வது அல் முத்தரஜ்ஜிலா, தாய்மார்கள் கவனிக்கணும்.
ஒரு குடும்பத்தில் ஆணை போல தன்னை பாவித்துக் கொள்ளுகிற பெண். குடும்ப நிர்வாகம் பூரா கையில வச்சுக்க வேண்டியது, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை பூரா கையில வச்சுக்க வேண்டியது. குடும்ப தலைவர் பூரா கருவேப்பிலை மாதிரி ஆணை போன்று தன்னை நிர்வாகமாக்கி கொண்டு, தலையை நிறைய பேர் ஆட்டுறதை பார்த்தா அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துலயே அப்படித்தாங்க நிர்வாகமே. இன்னைக்கு பூரா குடும்பம், அதுவும் சில பேர்லாம் அல்லாஹு அக்பர், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள்கிட்ட கேளுங்க, வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னு. உண்மையாலுமே கருவேப்பிலை மாதிரி. அல் முத்தரஜ்ஜிலான்னா அதான் அர்த்தம், ஆணை போல் தன்னை பாவித்துக் கொண்டு எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் கையில வைத்திருக்கக்கூடிய பெண். மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோரை நோவினை செய்பவன் ஒன்னு, ஆணை போல எல்லா விதமான நிர்வாகத்தையும் கையில வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய பெண் ரெண்டு. மூணாவது ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தயூஸ் அப்படின்னு சொல்றாங்க. தெயூஸ் ஒரு புதுமையான அரபி வார்த்தை மாதிரி தெரியுது. என்னன்னா, தன் குடும்பத்திலே தனது கட்டுப்பாட்டில் ஒரு குடும்ப தலைவர் தன் வாரிசுகளில் தன் சந்ததிகளில் யாராவது தவறு செய்கிற போது கண்டும் காணாமல் இருப்பவர். தான் பெற்ற பிள்ளைகள் தனது கட்டுப்பாட்டிலே இருப்பவர்கள் செய்யும் தவறுகளை யார் கண்டும் காணவில்லையோ அவர்களும் இந்த லிஸ்ட்ல உண்டு. லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுகல்லிமுஹும், அல்லாஹ் அவர்களோடு அருட்பார்வை பார்ப்பதில்லை, அவர்களோடு பேச மாட்டான் என்பது. எனவே அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டியது, எல்லா வசதி வாய்ப்புகளுக்கு அப்பால் மார்க்கத்தினுடைய செழுமை, அதனுடைய வளம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும். இது ஒண்ணுதான் அடுத்த தலைமுறையை காப்பாற்றும். மொபைல புடுங்கி வைக்கிறனால எல்லாம் ஒண்ணும் நடக்காது. மொபைல புடுங்கி வைக்கிறனால எல்லாம் நடக்காது. கருவிகளை தரமாட்டோம் என்று சொல்லுகிற காலத்தில் நாம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு எல்லாம். இன்னைக்கு அவன் பாடம் பூரா அதுல தான் நடத்துறான், எல்லா ப்ராஜெக்டும் அவன் அதுல தான் சொல்றான். ஸ்கூலை விட்டு வரும்போதே மொபைலை கொடுன்னு வாங்கிக்கிட்டு அது பாடத்தை ஹோம்ஒர்க் எல்லாம் அதுல தான் செய்யுது. எனவே தர முடியாது என்கிற கட்டத்தை நாம் கடந்து விட்டோம். ஆனா நிரந்தர தீர்வு என்ன தெரியுமா? எல்லா காலத்துக்குமான பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா? என்ன கருவி கையில கொடுத்தாலும் அவனிடம் தீன் இருக்கிறது, அவன் தவறிவிட மாட்டான் என்கிற அளவுக்கு அவனுக்கு தேவையான மார்க்க பற்றை, தீனின் வளத்தை தர வேண்டும். யாரையும் பார்க்காம அல்லாஹ் ரசூலை பார்க்கிற மனப்பான்மை. நான் துவக்கத்தில் சொன்னேன், கைருல் ஹதிய ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலார் போல் வழிகாட்டல் செய்கிற தலைவன் உலகத்தில் எவனும் இல்லை. எவனையோ பார்த்துட்டு அந்த நடிகை இந்த நடிகை பின்னாடி பின்னாடி போறாங்க. குறிச்சு ரொம்ப விவரமா பேச வேண்டியது வரும். ஒழுக்கம் உனக்கு கற்பிக்க தருபவன் எவனோ அவன் தான் தலைவன். உனக்கு ஒழுக்கம் அவன் சொல்லி தரணும். அவனே ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா அவன் எப்படி உனக்கு? முதல்ல மேல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் ஒழுக்கமே வரும். தமிழ்ல ஒழுக்கம்ங்கிறது ஒழுகிறது தான். ஒழுகிறது மேல இருந்து தான் ஒழுகணும், கீழ் இருந்து அதுக்கு பேர் கிளம்புறதுன்னு அர்த்தம். அது கொப்பளிக்கிறதுன்னு அர்த்தம். ஒழுகிறது அல்ல. ஒழுகிறது எங்கிருந்து ஒழுகும்? மேல இருந்து தான் ஒழுகும். உனக்கு மேலே உள்ளவர்கள் தான் உனக்கு ஒழுக்கம் சொல்லித்தர முடியுமே ஒழிய நேற்று வரைக்கும் வேற மாதிரி இருந்தவனெல்லாம் சொல்லித்தர முடியாது. யார் வந்தாலும் என்ன நடந்தாலும், ஒரு நடிகனுக்கு பின்னால், ஒரு ஸ்டாருக்கு பின்னால், ஒரு விளையாட்டு வீரனுக்கு பின்னால், மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிட்டான்னா அவனுக்கு பின்னால் என்று போகக்கூடிய புத்தி முதல்ல மாறணும். சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களின் ஒட்டுமொத்த உம்மத்துக்கான ஹீரோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கிற யாருக்கும் இல்லாத, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது.
எதிர்கால தலைமுறை குறித்த கவலைகள்ல ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அநேகமாக காலையில இருந்து நிறைய பேசியிருப்பாங்க, தமிழகம் சிக்கி கிடக்கிற போதையின் சூழல். நம்மளுக்குள்ள ஓப்பனாவே பேசித்தான் ஆகணும், கசப்பா இருந்தாலும் மறைச்செல்லாம் பேச முடியாது. அது அலைகளின் வழியாக அகிலம் முழுவதும் போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழக முஸ்லிம் வீடுகளிலே வளர்த்தெடுக்கப்படுகிற பிள்ளைகளிடத்தில் கஞ்சா பொட்டலங்கள். இதுல நாம எல்லாமே தோற்றுருக்கோம். நம்முடைய ஜமாத்துகள், நம்முடைய அமைப்புகள், நம்முடைய இயக்கங்கள், தொண்டு சார்ந்து செயல்படக்கூடிய நம்ம எல்லாமே தோற்றுருக்கோம் அர்த்தம். முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர்கள்ல 4 பையனுக்கு ஒரு பையன் கஞ்சாவுக்கு அடிக்ட்ங்கிறாங்க. உளவுத்துறை தகவல் தருகிறது. 4 பேத்துல ஒரு முஸ்லிம் பையன் அடிக்டா இருக்கான். அதாவது பெரிய பெரிய தலைப்புகளை வைத்து விவாதித்து உங்களிடத்தில் அவர்களிடத்தில் பேச வேண்டிய மாநாடுகள் கஞ்சா ஒழிப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த மாநாடு இறங்கி போயிருக்கிறதுன்னு சொல்ல வர்ற. இதெல்லாம் ஒரு தலைப்பாக பேசுகிற அளவுக்கு வந்தது இந்த கடைசி இந்த சமூகத்தினுடைய துரதிர்ஷ்டம் என்று சொல்ல வருகிறேன். குப்பை தொட்டியில போட வேண்டிய, சாக்கடையில போட வேண்டிய பொருள் சமுதாய இளவல்களின் வாய்க்கு வருகிறதுன்னா சாக்கடைக்கான பொருள் அது கஞ்சாங்கிறது. இளைஞர்களின் காதுகளுக்கு போய் சேரணும் நிறைய. கிராமவாசி ஒருத்தர் மது முழுமையா தடை செய்யப்பட்டது தெரியல அவருக்கு. அவரு அப்பதான் இஸ்லாத்துல சேர்ந்திருக்காரு. முதன்முறையா ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு. ஃபர்ஸ்ட் சந்திக்கிறப்ப பெரிய கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாமேன்னு அவங்க ஊர்ல கிடைக்கிற உயர்தரமான மது ஒரு டின்னு வாங்கிட்டு வந்துட்டார். நல்ல ஒரு டின்னு, நம்ம பசங்க பாணியில சொன்னா நல்ல சரக்கு வாங்கிட்டு நேர வந்துட்டாரு. வந்து சபையில வச்சுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாம் ஆனதை சொன்னாரு. அவருக்கு மது நிரந்தர தடையானது தெரியலங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னாங்க, எங்க ஊர்ல கிடைக்கிறது நல்ல ஹை கிளாஸ் ஹை குவாலிட்டி ஒரு டின்னு நிறைய உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் சொன்னாங்க. இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர ஹராமன் முஅப்பதா, நிரந்தர ஹராமா அல்லாமா அல்லாஹ் ஆக்கிட்டான், உங்களுக்கு தெரியல, இதை நான் பயன்படுத்த முடியாதுன்னு. அவருக்கு முகமே சின்னதா போச்சு. பெரிய லெவல்ல அன்பளிப்புன்னு கொண்டு வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அவர் சொன்னார், வந்தவர் அவர் அப்பாவி கிராமவாசி, சரி பரவாயில்ல நான் வந்து சேல் பண்ணிடுறேன், நல்ல விலைக்கு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கூப்பிட்டு ட்ரெயின் பக்கத்துல வந்துருச்சு முடிங்கன்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, வித்தர்னர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குடிப்பதை ஹராமாக்கிய இறைவன் விற்பதையும் ஹராமாக்கி இருக்கிறார். எந்த பொருள் எல்லாம் நாம சாப்பிடக்கூடாதோ அதை விற்க முடியாது. அதனுடைய விற்பனையும் ஹராம் தான். ரொம்ப முகம் சின்னதா போச்சு. சை முஸ்லிம்ல இருக்கு இந்த ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுலயும் இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாரு, நீங்களும் எடுத்துக்க மாட்டீங்க, யாருக்கும் விற்கவும் கூடாது, பரவாயில்ல, எனக்கு யகூதிகள்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், யகூதிகள்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் அவனுக்கு கிஃப்டா அன்பளிப்பா கொடுத்துறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உண்ண தடை விதித்தவன் அன்பளிப்பையும் தடை விதித்திருக்கிறார். நாமளே இப்போ ஒன்னில பன்றி இறைச்சி நாம சாப்பிடக்கூடாது, வாங்கி மற்றவனுக்கு கொடுக்கலாமா? மது நம்ம மற்றவனுக்கு வாங்கி கொடுக்கலாமா? குடிக்க தடை செய்தவன், விற்க தடை செய்தவன், அவன் அன்பளிப்பையும் தடை செய்திருக்கிறான். அவருக்கு ஒன்னும் வழி இல்லை, சேல் பண்ண முடியாது, கிஃப்ட் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சுபாத்தத்த கௌம், அந்த ஊருக்கே பெரிய குப்பை தொட்டி இருக்கும்ல, பெரிய குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியை சொல்லி அதுல கொண்டு போய் கொட்டிருந்தாங்க. ஊரிலேயே ஆகப்பெரிய சாக்கடையில் கொட்டப்பட வேண்டிய ஒரு சரக்கு இன்னைக்கு சமுதாயத்தினுடைய வாய்களுக்கு, இளவல்களின் வாய்களுக்கு வருகிறதுன்னா, இதையெல்லாம் ஒரு தலைப்பாக்கி பேசுகிற சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால்
அடுத்த தலைமுறை குறித்து இது ரொம்ப ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம். எனவே நீங்க அதை கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்க, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, கல்வி கொடுத்தோம், சம்பாத்தியம் கொடுத்தோம், எல்லாத்திலையும் ஓரளவு இன்றைக்கு பொருளாதாரம் கூட வந்திருக்கிறது. எல்லாத்தை விட மார்க்கத்தை தர வேண்டும், தீன் கொடுக்க வேண்டும். அழுத்தமாக பதிவு செய்யுங்கள், இந்த மார்க்கத்தை விட உயர்ந்த மார்க்கம் உலகத்தில் இல்லை. இங்கிருக்கிற தலைவர் போல் சிறந்த தலைவர் உலகத்திலே இல்லை. வாழும் காலமெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தீனுல் இஸ்லாமில் வாழும் காலமெல்லாம் நிலைத்திருக்கவும், அதிலே உறுதிபட தரிபட்டு இருக்கவும், இறக்கும் போதும் தீனோடு ஈமான் இஸ்லாமோடு இறப்பதற்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு குறிப்பாக அல்லாஹ் நல்ல தௌஃபீகை தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.